வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். எப்போதும் வருவது போல் ஒரு ஹோல்சேல் கடைக்குத்தான் செழியன் மாதங்கியை அழைத்து வந்திருந்தான். அது அவர்கள் வழக்கமாக வரும் கடைதான். தேவைப்படும் அனைத்தும் மொத்தமாக வாங்கி வந்து விடுவார்கள். இப்போதும் குழந்தைகளுக்கு தேவையான சிறிய சிறிய உடைகள், பால் டப்பா, சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள், கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு நர்சரி புத்தகங்கள் என யோசித்து யோசித்து இருவரும் சேர்ந்தே வாங்கினர். மாதங்கி ஒரு பக்கம் வாங்குவதில் மூழ்கிவிட, செழியனோ அவள் கவனத்தை கவராதவாறு பக்கத்தில் இருந்த மற்றொரு கடைக்கு சென்றுவிட்டு வந்தான். அனைத்தும் வாங்கி முடிக்க மாலைக்கு மேல் ஆகிவிட்டது. காரில் ஏறியதும், சாப்பிட்டுட்டே போய் விடுவோமா மது என செழியன் கேட்க, ம், ஓகே செழியா என்றாள் மாதங்கி. பக்கத்தில் இருந்த உணவகத்திற்கு அவளை அழைத்து சென்றவன் அவளிடம் கேட்காமலே அவளுக்கு பிடித்த உணவுகளை ஆர்டர் செய்ய அவனை வாஞ்சையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் மாதங்கி. இவனது காதலுக்கு தன்னால் எந்த நியாயமும் செய்ய முடியவில்லையே என்ற வேதனைதான் அவளை உள்ளிருந்து கொன்று கொண்டிருந்தது. அவள் மனதை அவனால் உணர முடியாதா என்ன? போதும் போதும், அது கண்ணாலேயே விழுங்கி விடாதே. நீ சம்மதித்தால் உன்னிடம் தொபுக்கடீர் என்று நானே விழுந்துவிட தயார்தான் என அவன் வம்பிழுக்க, அவளோ முகத்தில் தோன்றிய செம்மையை மறைக்க பெரிதாக திண்டாடித்தான் போனாள். உணவு வந்ததும் வேண்டுமென்றே அவள் தட்டில் இருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டு அவளை வம்பிழுத்து கொண்டிருந்தான் செழியன். இளவயது பசங்க கூட இத்தனை லொள்ளு பண்ண மாட்டாங்க என மது கடுப்புடன் ஒரு கட்டத்தில் கூற, ஏன் எனக்கு என்னம்மா குறை? நீ வாழ்க்கை கொடுக்கும் வரை நான் எலிஜிபிள் பேச்சலர் தான். உன்னிடம் மட்டும் இல்லை, யாரிடம் வேண்டுமானாலும் வம்பு பண்ணலாம். சிரிக்காமல் அவன் கூறியதில், போய் பண்ணித்தான் பாருங்களேன், செருப்பால 4 கொடுப்பாங்க என்றாள் அவள் எரிச்சலுடன். அவள் கோபத்தை பார்த்து தலையாட்டி சிரித்து கொண்டவன், என் தேவதை இங்கே இருக்கும்போது நான் ஏண்டி யாரையோ பார்த்து போகப் போகிறேன்? சீரியஸாக செழியன் கேட்க, அவளுக்குத்தான் அவன் கூற்றை ரசிக்க முடியவில்லை. வேறு யாருடனும் அவனை இணைத்து பேசினால் கோபம் வருகிறதுதான். ஆனால் அதற்காக அவன் அப்படியே தனியாக நிற்கட்டும் என்று விட்டுவிட முடியுமா? அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதானே அவள் நினைக்க வேண்டும். மனதின் குழப்பம் அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிய அவள் கைகளை மென்மையாக பிடித்து கொண்டவன், ரொம்ப யோசிக்காத மதுமா. எனக்கு நேரடி 60ஆம் கல்யாணம் என்றாலும் அது உன்னுடன் தான் நடக்கும் என்றான் மென்மையாக. அவள் முகமோ மேலும் வலியுடன் சுருங்கித்தான் போனது. அதற்காக அத்தனை வருடம் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பேன் என்று தப்பு கணக்கு போடக்கூடாது. ஏதோ போனால் போகிறதே என்று பார்க்கிறேன். ரொம்பவும் சுத்தவிட்டால் கட்டாய கல்யாணம் செய்து கொள்ளவும் தயங்க மாட்டேன். அவள் மனதை மாற்றவே அவன் முயற்சிக்க, அது தெளிவாக வேலை செய்து அவள் மீண்டும் அவனை முறைத்தாள். அதில் உள்ளக்குள் சிரித்து கொண்டவன் மேலும் ஏதேதோ பேசிக்கொண்டே தானும் உண்டு அவளையும் ஒழுங்காக சாப்பிட வைத்தான். இருவரும் கிளம்பி காப்பகம் வந்து சேர, பைகள் அனைத்தையும் கொண்டு வந்து அவள் வீட்டினுள் வைத்த செழியன் அதில் இருந்து ஒரு கவர் மட்டும் எடுத்து மாதங்கியிடம் நீட்டினான். இது உனக்காக நான் வாங்கியது மது, போட்டு காட்டுகிறாயா என செழியன் கேட்க, அவனை முகம் சுருங்க பார்த்து கொண்டே அதை வாங்கினாள் மாதங்கி. அவன் கொடுத்த கவருக்குள் ஒரு அழகிய சுடிதார் இருந்தது. அதிலும் அவளுக்கு மிகவும் பிடித்த கருநீல வண்ணத்தில் வெள்ளை பூக்கள் பதித்து அத்தனை அழகாக இருந்தது. சில வருடங்கள் முன்பு வரை அவள் விரும்பி அணிவதென்றால் அது சுடிதார் வகைகள்தான். வகை வகையாக வைத்திருப்பாள். உன் ரூமில் கால் வைக்கமாவது இடம் விட்டு வைடி என செழியனும் பகலவனும் அவளை கிண்டல் கூட செய்திருக்கின்றனர். ஆனால் இப்போதெல்லாம் போட்டிருக்கும் வேடத்திற்கு ஏற்றாற்போல காட்டன் புடவைகள்தான் அவள் உடுத்துவது. அந்த சுடிதார் எல்லாம் அனாதை ஆசிரமத்தில் கொடுத்து விட்டாள். எதுவுமே அவளுக்கு இப்போது பிடிக்காமல் போயிருந்தது. கையில் இருந்த சுடிதாரை வெறித்து பார்த்தவள், இதெல்லாம் வேண்டாம் செழியா என்று மீண்டும் அவனிடமே கவரை நீட்ட, அவனோ அதை வாங்காமல் கைகளை கட்டி கொண்டு அவளை பார்த்தான். எனக்காக கூட போட்டு காட்ட மாட்டாயா மதுமா? ஏக்கத்துடன் கேட்டவனை வெறுமையாக பார்த்தவள், எனக்கு பிடிக்கவில்லையே செழியா என்றாள் பாவமாக. அதற்கு மேல் அவளை வற்புறுத்த அவனுக்கு மனம் வரவில்லை. வைத்துக்கொள் மது என்று. என்று என்னை ஏற்றுக்கொள்கிறாயோ அன்று போட்டுக்கொள். குட் நைட் என்றவன்
அவளிடம் அனுமதி பெறாமலே அவள் நெற்றியில் மென்மையாக இதழ் பதித்துவிட்டு சென்று விட்டான். அவன் மொத்தத்தில் காதலோ காமமோ இருக்கவில்லை, வெறும் தாய் அன்புதான். அதை மனதார உணர்ந்தவளும் இளகிவிட்ட மனதுடன் படுத்து உறங்கிப் போனாள். வெண்ணிலா அந்த வீட்டுக்கு வந்து மேலும் 2 நாட்கள் ஓடிவிட்டது. இதற்கிடையில் பெரிதாக எந்த மாற்றமும் இருக்கவில்லை. அவள் அந்த அறையிலேதான் இருந்தாள். 3 வேளையும் உணவு வந்துவிடும். பார்த்திதான் எப்போதும் எடுத்து வருவார். அவரிடம் வெண்ணிலா நன்றாகவே பேசத் தொடங்கி இருந்தாள். பகலவன் பற்றியோ அவள் பிரச்சனை பற்றியோ ஒன்றும் பேசாவிட்டால் அவரும் நன்றாகவே பேசுவார். இடையில் ஒருமுறை பகலவன் அவள் வீட்டுடன் பேச வைத்தான். வாய்க்கு வந்த பொய்யை எல்லாம் கூறி அவளும் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாள். மனோகரிடம் ஏன் பேசவில்லை என அன்னை கேட்டபோது அவர் போனுக்கு லைன் கிடைக்கவில்லை, நீங்களே சொல்லிடுங்க என்று சமாளித்து விட்டாள். எப்படியும் மனோகர் அவளுடன் பேச நினைப்பான் என்று அவளுக்கு தெரியும். அன்னை கூறுவதை அப்படியே நம்புவானா என்ற கேள்வியும் அவளுக்குள் எழத்தான் செய்தது. அதை சொன்னால் சரிதான், நீயே பேசேன் என்று பகலவன் நக்கல் அடிப்பான் என்று தோன்றியதால் அந்த கேள்வியை அவள் தனக்குள்ளேயே புதைத்து கொண்டாள். அன்றும் மதிய உணவை எடுத்துக்கொண்டு வந்த பார்த்தி அவளுக்கு கொடுக்க, தேங்க்ஸ்னா என அதை வாங்கி கொண்டவள் சாப்பிட்டு கொண்டே அவருடன் பேச்சு கொடுத்தாள். உங்கள் பையன் என்ன டிபார்ட்மெண்ட்னா? தன் மகன் கல்லூரி செல்கிறான் என அவர் சொல்லி இருந்ததை நினைவு வைத்து கேட்டாள் வெண்ணிலா. ஏதோ சொல்வானேம்மா என லேசாக யோசித்தவர், ஈயோ கொசுவோ என்னவோ சொல்லுவான் என்று சத்தமாகவே யோசிக்க அடக்க மாட்டாமல் சிரித்து விட்டாள். இசிஇயாண்ணா என்றாள் தானே யூகித்து. ஆ, அதுதாம்மா, 2ஆம் வருஷம் படிக்கிறான். நல்லா படிப்பாம்மா. அவன் டீச்சர் ஒரு முறை என்னை நேரில் பார்த்து பாராட்டினாங்க என்றவர் குரலில் அத்தனை பெருமை. பார்த்தி உலகமே அவர் மகன்தான் என்று அவர் பேசுவதில் இருந்தே புரியும். மனைவியை இழந்து விட்டவருக்கு மகன்தான் அனைத்துமே. அவனை பற்றி பெருமைப்பட்டு கொள்வதில் மனிதருக்கு சலிக்கவே சலிக்காது என்று நினைத்து கொண்டாள் வெண்ணிலா. உங்கள் சாம்பார் ருசியே தனிதான் அண்ணா என சாப்பிட்டு கொண்டே அவள் பாராட்ட அவளை ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்தார் பார்த்தி. அவர் பார்வையில் என்னண்ணா என அவள் புரியாமல் கேட்க, தம்பி மாதிரியே பேசுகிறாய் என்றார் அவர் மெதுவாக. தம்பி என்றால் உங்கள் மகனா? சாப்பிட்டு கொண்டே அவள் கேட்க, இல்லைம்மா, பகலவன் தம்பி. தம்பிக்கும் என் சாம்பார் என்றால் ரொம்பவும் பிடிக்கும். அவர் பாட்டுக்கு வெகுளியாக கூற அவன் பெயரை கேட்டதும் அவளுக்குத்தான் புறை ஏறிவிட்டது. அவள் திணறியதும், பாத்துமா என அவரே தண்ணீர் எடுத்து கொடுக்க அதை வாங்கி குடித்து மனதை சமன் செய்து கொண்டாள் வெண்ணிலா. பார்த்து சாப்பிடுமா, இதுக்குத்தான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்வாங்க. நீ சாப்பிட்டு முடி, நான் கொஞ்ச நேரத்தில் தட்டி எடுத்துட்டு போக வரும்போது பேசிக்கலாம் என்று விட்டு அவர் சென்று விட அவளும் அமைதியாக உணவை முடித்தாள். இந்த 2 நாளாக போன் கொடுக்க வந்தது தவிர அவளை பார்க்க பகலவன் வரவே இல்லை. என்ன நினைத்து கொண்டிருக்கிறானோ என அவளுக்கும் பயமாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு நொடியையும் பயத்துடனே கடத்தி கொண்டிருந்தவளுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவ்வப்போது பார்த்தியுடன் பேசிக் கொண்டிருப்பதுதான். ஏதோ அந்த கொஞ்ச நேரம்தான் தான் இருக்கும் நிலை மறந்து மனதை மாற்றிக்கொள்வாள். அவள் பயந்து கொண்டே இருந்தது போல் அன்று இரவு பகலவன் அவளை பார்க்க வந்திருந்தான். கதவை தட்டி அழுத்தத்திலேயே அவனை கண்டு கொண்டவள் படபடப்புடன் தான் கதவையே திறந்தாள். அவள் திறந்ததும் உள்ளே வந்தவன் நேராக பால்கனிக்கு சென்று அவளை திரும்பி பார்க்க அவளும் அவன் அருகில் சென்று நின்றாள். கொஞ்சமாவது மனம் மாறியதா? அவள் முகத்தையே பார்க்காமல் பகலவன் கேட்க, நீங்கள் மாறினால்தான் உண்டு என்றாள் அவள் மெதுவாக. அவள் பதிலில் அவளை திரும்பி பார்த்தவன் இப்போது கைகளை கட்டி கொண்டு பால்கனி கம்பியில் சாய்ந்து நின்று கொண்டான். பணம் அத்தனை முக்கியமா வெண்ணிலா? ஒரு மாதிரி உணர்வுகள் காட்டாத குரலில் அவன் கேட்க, உயிர் முக்கியமில்லையா என்றாள் அவள் சம்பந்தமே இல்லாமல். அவள் பதிலில் அவன் முகம் மேலும் சுருங்கித்தான் போனது. ஏதோ யோசிக்கிறான் என்று அவளுக்கும் புரிந்தது. அவன் முகம் இறுகிக் கொண்டே போனதில் நிச்சயம் அவன் சிந்தனை தனக்கு சாதகமாக இல்லை என்றும் அவள் மனம் இடித்துரைத்தது. நல்ல மண் வாசனை இல்லையா திடீரென பகலவன் கேட்க அவள்தான் அவன் ஏதோ வேற்று மொழி பேசுவது போல விழித்தாள். மழை இடி மின்னல் எல்லாம் பிடிக்குமா வெண்ணிலா? தொடர்ந்து அவன் பாட்டுக்கு கேட்டுக்கொண்டே போக அவளோ பதில் பேச தெரியாமல் அவனையே வெறித்து கொண்டிருந்தாள். இருட்டென்றால் பயப்படுவாயா? அவன் அடுத்த கேள்வியில் அவளுக்குள் ஏதோ அபாயமணி ஒலித்தது. இந்த குரல், இது
அவன் ஏதாவது செய்யும் முன் வரும் நக்கல் குரல், அதாவது அவளுக்கு உணவு கொடுக்காமல் இருக்கும்போது அவனிடம் இருந்து வந்த குரல். அவள் சிறு பயத்துடன் அவனை பார்க்க, இன்று உன் தைரியத்திற்கான சோதனை என எப்போதும் போல் சிரித்து கொண்டே கூறியவன் அவளை ஒரு முறை அழுத்தமாக பார்த்துவிட்டு நகர்ந்தான். தெளிவாக போகும்போது அவள் அறைக்கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு போய்விட்டான். பகலவன் சென்ற சில நிமிடங்களிலேயே மழை வேகமாக பொழியத் தொடங்கியது. பால்கனியில் நிற்க முடியாமல் காற்றில் மழைத்துளிகள் பெண் அவளை நனைக்கத் தொடங்க பால்கனி கதவை வேகமாக பூட்டிவிட்டு அறைக்குள் வந்தாள் வெண்ணிலா. என்னென்னவோ சொல்லிவிட்டு போனானே என யோசித்து கொண்டே அவள் அமர்ந்திருந்த போது பட்டென கரண்ட் கட்டாகிவிட ஒரு நொடி உள்ளுக்குள் தூக்கி வாரி போட நிமிர்ந்தவளுக்கு மெதுவாகத்தான் பகலவன் சொல்லிவிட்டு சென்றதே உரைத்தது. கடவுளே, கரண்ட் தானாக போனதா, இல்லை அவன் வேண்டுமென்றே செய்தானா? வேண்டுமென்றே தான் செய்திருப்பான் என உடனடியாக அவளுக்கு புரிந்து போனது. பின்ன இத்தனை பெரிய வீட்டில் இன்வெர்டர் இல்லாமலா இருக்கும்? பக்கத்தில் என்ன இருக்கிறது என்று கூட பார்க்க முடியாத இருட்டு சற்றே பயமுறுத்தியதுதான். ஆனாலும் பெரிதாக அவள் ஒன்றும் பயந்து விடவில்லை. இயல்பிலேயே கொஞ்சம் தைரியமான பெண் என்பதால் தானே இத்தனை நாள் அவளால் தாக்கு பிடிக்க முடிகிறது. வேறொரு பெண்ணாக இருந்திருந்தால் இந்த நேரம் பயந்தே ஒரு வழியாக இருப்பாள். அவளே அறியாமல் பகலவன் மீது எங்கோ தோன்றியிருந்த நம்பிக்கையும் ஒரு காரணமாக இருக்கலாம். என்ன நம்பிக்கை என்று கேட்டால் அவளுக்கு நிச்சயமாக விடை தெரியவில்லை. இங்கு வந்த நாளில் இருந்து அவன் அவளை மிரட்டி கொண்டுதான் இருக்கிறான். ஆனாலும் என்ன தைரியம்? அவளுக்கே தன் மனம் சரியாக புரியாத நிலைதான். நேரமாக ஆக மழை அதிகரித்து கொண்டேதான் போனது. சுற்றிலும் இருளும் மின்னலும் இடியுமாய் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த சூழல் அவளுக்கு பயத்தை தோற்றுவிக்க தொடங்கியது. மிகவும் கடினப்பட்டு அவள் இழுத்து பிடித்து வைத்திருந்த தைரியத்தை அறையின் வெளியில் திடீரென கேட்கத் தொடங்கிய நடை சத்தம் முற்றிலுமாய் குலைத்தது. ஐயோ, யார் அவள் அறை வாசலில் நடப்பது? உள்ளே வந்து விடுவார்களா? இந்த இருளில் அவளால் தப்பிக்க முடியுமா? சில நொடிகள் முன்புதான் பகல் அவன் மேல் நம்பிக்கை என தோன்றிய எண்ணமெல்லாம் போன இடம் தெரியவில்லை. யாரும் உள்ளே வந்துவிடக் கூடாதே என நொடிக்கு நொடி பயம் அதிகரித்து கொண்டே போக தான் அமர்ந்திருந்த சோஃபாவிலேயே நன்றாக ஒட்டி காலை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அமர்ந்து கொண்டாள் வெண்ணிலா. வெளியில் கேட்கத் தொடங்கிய நடை சத்தம் தொடர்ந்து கதவருகில் கேட்டுக்கொண்டே இருந்ததில் அவள் நடுக்கமும் அதிகரித்து கொண்டே சென்றது. தாங்க மாட்டாமல் கண்கள் வேறு கலங்கிவிட, ஒன்றும் தவறாக நடந்துவிடக்கூடாது கடவுளே என மனதில் உரு போட்டு கொண்டே இருளில் அமர்ந்திருந்தாள் வெண்ணிலா. எத்தனை மணி நேரம் அமர்ந்திருந்தாளோ அவளுக்கு ஒன்றும் தெரியாது. திடீரென எங்கிருந்தோ டொம் டொம் என கேட்ட பலமான சத்தத்தில் அவள் தைரியமெல்லாம் வடிந்து போக, அம்மா என்ற அலறலுடன் பயத்தின் உச்சத்தில் மயங்கி சரிந்து விட்டாள். அவள் குரல் வெளியில் இருந்த பகலவன் காதிலும் விழுந்தது. அவள் பயப்பட வேண்டுமென்றேதான் எல்லாம் செய்தான். ஆனாலும் அவள் பயம் அவனையே ஒரு நிமிடம் உலுக்கிவிட, அதற்கு மேல் நிற்காமல் வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து விட்டான். அவன் கதவை திறந்ததும் வெளியில் இருந்த வெளிச்சமும் உள்ளே பரவ, சோஃபாவில் மயங்கி விழுந்திருந்தவளை கண்டுகொள்வது ஒன்றும் அவனுக்கு அத்தனை கஷ்டமாக இருக்கவில்லை. வேகமாக அவள் அருகில் வந்தவன், ஏய் வெண்ணிலா, இங்க பார், ஒண்ணுமில்ல என சத்தமாக கூறிக்கொண்டே அவள் கன்னம் தட்ட, அவளிடமோ எந்த சலனமும் இல்லை. அதில் ஒரு நொடி வெகுவாய் பதறிவிட்டவன் முதலில் அவளை ஒழுங்காக தூக்கி சென்று கட்டிலில் படுக்க வைத்தான். அடுத்த நொடி அவன் யாருக்கோ அழைத்து பேச அந்த அறையில் கரண்ட் வந்தது. வெளிச்சம் வந்ததும் தண்ணீர் எடுத்து அவள் முகத்தில் வேகமாக தெளித்தவன் முகம் அவன் வாழ்நாளிலேயே கண்டிராத அளவு பதட்டத்துடன் இருந்தது. ஏய் மூன், கண்ணை திற, உனக்கு ஒன்றுமில்லை என கூறிக்கொண்டே அவன் மீண்டும் அவள் கன்னத்தை பலமாக தட்ட, அப்போதும் அசைவில்லாமல் அவள் படுத்திருப்பதை பார்த்து அவன்தான் இப்போது பயந்து போனான். விடிய காலை 3 மணி என்று கூட பார்க்காமல் டாக்டருக்கு அழைத்து அவன் வர சொல்ல, அவன் பதவிக்கு இருந்த மரியாதையில் எல்லாம் ஒழுங்காக நடந்தது. சிறிது நேரத்தில் அவன் அழைத்த மருத்துவரும் வந்து சேர்ந்தார். அவருக்கு பகலவனை நன்றாகவே தெரியும். என்னாச்சு பகலவன் என்று கேட்டுக்கொண்டே அவர் வெண்ணிலாவை சோதிக்க, ஒரு நொடி என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் வெடித்தான் அவன். நொடியில் சுதாரித்து கொண்டவன், கொஞ்சம் பயந்துட்டா டாக்டர் என்று மட்டும் கூற, அதற்குள் அவளை சோதித்துவிட்டு நிமிர்ந்தவர், பயப்பட ஒண்ணுமில்ல, ரொம்ப பயந்துட்டாங்க போல, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்,
ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸில் கண் விழிச்சிடுவாங்க. தெரிஞ்ச பொண்ணா? எங்களுக்கெல்லாம் சொல்லாம கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டீங்களா என்ன? பல வருடமாக அவனை தெரியும் என்ற உரிமையில் அவர் கேட்க, தெரிந்த பெண்தான் மேடம் என்று மட்டும் கூறினான் பகலவன். அவரும் அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அந்த அளவு தைரியம்தான் யாருக்கும் கிடையாதே. அவர் இத்தனை தூரம் பேசியதே தனக்கு அவன் மீது நல்ல மரியாதை இருக்கிறது என்னும் தைரியத்தில்தான். மருத்துவர் கிளம்பி சென்றதும் அவள் அருகிலேயே ஒரு சேர் போட்டு அமர்ந்து கொண்டவன் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அவளை பார்க்க பார்க்க அவன் முகம் யோசனையும் வேதனையுமாய் சுருங்கியேதான் இருந்தது. ஐ எம் சாரி மோன் என மெதுமெதுவாக முணுமுணுத்து கொண்டவன் அவள் முகத்தில் லேசாக அங்கங்கே இருந்த வியர்வை துளிகளை தன் கர்ச்சிப் வைத்து மெதுவாக ஒற்றிவிட்டான். டாக்டர் சொல்லிவிட்டு சென்றது போலவே 1 மணி நேரத்தில் மெதுவாக விழித்தாள் வெண்ணிலா. கண்களை கடினப்பட்டு திறந்தவள் முதல் விஷயமாக பகலவனை பார்க்க மயங்குவதற்கு முன் வந்த அதே பயம் மீண்டும் அவள் மனதில் எழுந்தது. அதில் வேகமாக எழுந்து அவள் இறங்க முயற்சிக்க, உஷ், பேசாம படு மோன் என அவளை அழுத்தமாக பிடித்து படுக்க வைக்க முயன்றான் பகலவன். அவளோ அவன் தொட்டதில் மேலும் பதறி, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க என திணறலாக கூறி வைக்க, அப்போதுதான் அவள் பயமே அவனுக்கு முழுதாக உரைத்தது. அதில் சட்டென தன் கையை விலக்கி கொண்டவன், ஒன்றும் செய்ய மாட்டேன் வெண்ணிலா, முதலில் கொஞ்சம் அமைதியாக உட்காரு என்றான் அழுத்தமாக. அவன் மென்மைக்கு கிடைக்காத மரியாதை அவன் அழுத்தத்திற்குத்தான் கிடைத்தது. அவள் அப்போதும் கட்டிலில் ஒட்டிக்கொண்டே அமர, நான் வரும் வரை அமைதியா உட்கார்ந்திருக்கணும் என குரலோ முகமோ மாறாமல் கூறிவிட்டு அவன் எழுந்து சென்றுவிட அவளும் எதுவும் தோன்றாமல் பேசாமல் அமர்ந்திருந்தாள். சில நிமிடங்களில் மீண்டும் வந்தவன் கையில் சூடான 2 காஃபி இருந்தது. ஒன்றை அவளிடம் கொடுத்தவன், குடி, தெம்பா இருக்கும் என்று விட்டு தானும் அமர்ந்து குடித்தான். கொஞ்சம் சூடான பானம் உள்ளே இறங்கியதும் அவள் முகமும் லேசாக தெளிந்தது. அதை பார்த்து கொண்டே தன் காஃபியை குடித்தவன், நீ இத்தனை பயந்தாங்குழியா என கேட்டு வைக்க, இந்த முறை அவனை முறைத்தாள் வெண்ணிலா. என் நிலையில் யார் இருந்தாலும் பயந்துதான் இருப்பாங்க. முழுவதும் இருட்டு. வெளியில் வேறு தொடர்ந்து ஆள் நடமாட்டம். திடீரென்று பயங்கர சத்தம் வந்தால் பயம் வராமல் என்ன செய்யுமாம்? மழை என்றால் இடி சத்தம் கேட்காதா? அவள் கூறிய மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு கடைசி வரிக்கு மட்டும்தான் அவன் பதில் கேள்வியே கேட்டான். அது இடி சத்தம் மாதிரியா இருந்தது? ரொம்ப பயங்கரமா இருந்தது. கையில் இருந்த காஃபியை ஒரு மிடறு விழுங்கிக் கொண்டே கூறியவள் கண்களில் இன்னமும் பயம் தெளிந்த பாடில்லை. சாரி என பகலவன் திடீரென கூற அவனை புரியாது பார்த்தாள் வெண்ணிலா. நிஜமாவே சாரி. அவள் பார்வை உணர்ந்து மீண்டும் அவன் கூற, வேண்டுமென்றேதானே செய்தீங்க, அப்புறம் எதுக்கு சாரி என்றாள் அவள் பட்டென. அதில் ஒரு பெருமூச்சுடன் அவளை பார்த்தவன், மயக்கம் அளவு போகும் என்று நினைக்கவில்லை. ச்சு, அப்படியேனும் அந்த பணத்தை கட்டி காப்பாற்றி 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? அதை கொடுத்து தொலைத்தால்தான் என்ன? சாதாரணமாக ஆரம்பித்தவன் கோபத்துடன் தான் முடித்தான். நீங்களும் தான் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாமே பகலவன் சார், இல்லாத பணத்தை எங்கிருந்து கொண்டு வருவது? அவள் அழுத்தமான பதிலில் முதல் முறை பகலவன் லேசாக குழம்பி போனான். அவனை கூப்பிட்டு விட்டு நீ கிளம்பேன், இத்தனை கஷ்டம் பணத்துக்காக இல்லாமல் எதுக்காக படுகிறாய்? அவர் உயிருக்காகத்தான். பணம் இல்லை என்று நீங்கள் அவரை சுட்டுவிட்டால் ஒரு உயிர் பகலவன். உங்களுக்கு சுலபமாக இருக்கலாம், என்னால் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. அவனை நான் ஏன் கொல்லப் போறேன் வெண்ணிலா? ஏற்கனவே சொன்னேனே, அவன் உயிர் எனக்கு வேண்டாம் என்று. உங்களை எப்படி நம்புவது? அன்று என் கண் முன்னே பேசிக்கொண்டே வந்தவள் கண்களில் அன்றைய நிகழ்வின் வினையாய் அப்பட்டமாக பயம் தெரிந்தது. அதை தெளிவாக கண்டு கொண்ட பகலவன் மேலும் மேலும் குழம்பி போனான். நான் கொலை செய்து விடுவேன் என்ற பயத்தில் மட்டும்தான் அழைக்காமல் இருக்கிறாயா? மீண்டும் ஒரு முறை அவன் அழுத்தமாக கேட்க, என முனகி வைத்தாள் வெண்ணிலா. நான் கொல்ல மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தால் கூப்பிடுவாயா? அவளை ஆழம் பார்த்து கொண்டே அவன் கேட்டதெல்லாம் அவளுக்கு உரைக்கவில்லை. பணமும் இல்லை, கொல்லவும் மாட்டேன் என்றால் ஏன் கூப்பிடணும் என்றாள் அவள் முன் எச்சரிக்கை போல. அவள் பேசிய லட்சணத்தில் அவனுக்கு லேசாக சிரிப்பு கூட வரும் போல இருந்தது. கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், பதில் கேள்வி கேட்கக்கூடாது. சற்றே மென்மையாக பேசியவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றுதான் தெரியவில்லை. ஏனோ தன் விஷயத்தில் அவளுக்கு அவன் மேல் இருந்த நம்பிக்கை கூட மனோகர் விஷயத்தில் வர மறுத்தது.
இந்த முறை அவள் மனதை பகலவன் தெளிவாகவே படித்து விட்டான். ரைட், உடனடியாக ரொம்பவும் குழப்பிக்க வேண்டாம். இப்ப நீ ரெஸ்ட் எடு, அப்புறம் பேசிக்கலாம். நிம்மதியா தூங்கு. உனக்கு இங்க ஒரு ஆபத்தும் வராது. செய்யக்கூடிய ஒரே ஆளான நானும் கட்டாயம் ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ என்னை நம்பலாம். குட் நைட் மூன் என்று விட்டு அவள் காஃபி கோப்பையும் எடுத்துக்கொண்டு அவன் நகர்ந்துவிட, அவன் பேசிய அனைத்தையும் தாண்டி அவனது இறுதி அழைப்புத்தான் அவளை திகைக்க வைத்தது. இப்போதுதான் அவள் அதை ஒழுங்காக கவனிக்கவும் செய்தாள். பல சமயங்களில் வெண்ணிலா என்றே அழைப்பவன் சில சமயங்களில் மட்டும் மூன் என்று கூப்பிட்டு வைக்கிறான். அதற்கு ஒழுங்காக நிலா என்றே கூப்பிடலாமே, இதில் கூட வம்புதான் போல. ஏதேதோ நினைவில் இருந்தவளுக்கு அப்படியே கண்கள் சொருகிவிட அதிகம் யோசிக்க முடியாமல் அமைதியாக படுத்து உறங்கிவிட்டாள். சிறிது நேரத்தில் அவள் அறையை பார்க்க வந்த பகலவனும் அவள் நன்றாக உறங்குவதை பார்த்ததும் நிலை கதவிலேயே சாய்ந்து சில நிமிடங்கள் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். பின் உதட்டில் அழகாய் தோன்றி மறைந்த ஒரு புன்னகையுடன் தன் அறைக்கு வந்தவன் தானும் நிம்மதியாக தூங்கிப் போனான். அடுத்து வந்த 2 நாட்களும் பகலவன் வெண்ணிலாவை எந்த தொந்தரவும் செய்யவில்லை. தொடர் மன உளைச்சல் காரணமாகவோ என்னவோ வெண்ணிலாவும் மாத்திரை போட்டுக்கொண்டு அதிகம் தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள். இதற்கிடையில் செழியனிடம் சொல்லி சில விஷயங்களுக்கான ஆதாரத்தை சேகரித்திருந்தான் பகலவன். இதெல்லாம் எதுக்கு பகலவா சேர்த்து கொண்டிருக்கிறாய்? அவனுக்கெல்லாம் இத்தனை மரியாதை தேவையில்லை என எரிச்சலுடன் செழியன் கூறிய போது, இது அவனுக்காக இல்லைனா என்றான் பகலவன். பின்ன என செழியன் புரியாமல் கேட்க, அவனை நம்பிக்கொண்டு ஒருத்தி உட்கார்ந்திருக்கிறாளே, அவளுக்காகத்தான் என்றான் அவன். அவன் பதிலில் செழியன் குழப்பம் அதிகமானதுதான் மிச்சமாக இருந்தது. எதற்காக தேவையில்லாமல் இத்தனை மெனக்கெட்டு கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நிஜமாகவே புரியவில்லை பகலவா. தன் குழப்பத்தை மறைக்காமல் செழியன் கூறிவிட அதில் மெலிதாக சிரித்து கொண்ட பகலவன், கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா, கண்டிப்பா சொல்றேன் என்று முடித்துவிட அவனை வற்புறுத்த விரும்பாமல் செழியனும் விட்டு விட்டான். பகலவன் எது செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என அவனுக்கு பெரும் நம்பிக்கை இருந்தது. அன்று இரவுதான் கொஞ்சம் தூக்கமெல்லாம் கலைந்து வெண்ணிலா தெளிவாக இருந்தாள். உணவை எடுத்துக்கொண்டு வந்த பார்த்தியும் அவள் தெளிவாக அமர்ந்திருப்பதை பார்த்து புன்னகையுடன் அவளிடம் வந்தார். உடம்பு பரவாயில்லையாமா? 2 நாளா நான் வந்த போதெல்லாம் நன்றாக தூங்கி கொண்டிருந்தாயே, தம்பிதான் உன்னை எழுப்பக்கூட வேண்டாம்னு சொல்லிடுச்சு. ரொம்ப தூங்கி வழிஞ்சிட்டேனாண்ணா? சிறு வெட்கத்துடன் கேட்டவளை வாஞ்சையுடன் பார்த்தவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, உடம்பு முடியலைன்னா என்ன பண்ண முடியும், இப்போ ஒன்றும் இல்லையே என அக்கறையுடன் கேட்க, இல்லைண்ணா இப்போ ஓகே, நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே அவளும் உண்ணத் தொடங்கினாள். இல்லம்மா, வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். இந்த பையன் வேற வந்துட்டானா தெரியல, போய் பார்க்கணும். சாதாரணமாக இல்லாமல் குரலில் ஏதோ வேதனையுடன் அவர் பேசியது வெண்ணிலாவிற்கும் புரிந்தது. ஏதாவது பிரச்சனை அண்ணா? படிக்கிற பையன்தானே, இத்தனை நேரம் வெளியில என்ன பண்ண போறா? அவர் மகனிடம்தான் ஏதாவது பிரச்சனை இருக்க வேண்டும் என்று யூகித்தே அவள் கேட்டாள். வேலைக்கு போறாம்மா என அவர் கூறியதில் புரியாமல் அவரை பார்த்தாள் வெண்ணிலா. பகுதி நேர வேலைக்கு போறாம்மா. போன மாசம் முழுசா எக்ஸாம் இருக்குன்னு போக முடியல. இப்ப ஃபீஸ் கட்டணுமாம், பணம் அதிகம் கையில இல்ல. அதான் அதிக நேரம் வேலைக்கு போறான். வேண்டாம்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாம்மா. மனம் கேட்காமல் அவர் புலம்ப அவளுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஏன் இதுக்கெல்லாம் உங்க செல்ல தம்பி உதவ மாட்டாரா? சம்பளம் தவிர ஒன்றும் உதவ மாட்டாரோ? சரியான கஞ்சம் போல. ஏதோ கடுப்புடன் அவள் பேச, அச்சோ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா என பெரிதாக பதறிவிட்டார் பார்த்தி. அவர் அதீத பதட்டத்தில் அவள் வாய் தானாக மூடிக்கொண்டது. தம்பிதாம்மா என் பிள்ளைய படிக்க வச்சது. பையன்தான் காலேஜ் ஃபீஸ் நானே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான். அவன் ஒரேடியா பிடிவாதம் பிடிக்கவும் தான் தம்பி விட்டுடுச்சு. அப்பவும் எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தம்பி சொல்லுச்சு. இவன் தான் கேட்க மாட்டேங்கிறான். தம்பியை எப்ப பாரு எப்போ எப்பவும் பாடுபடுத்த சங்கடமா இருக்கான். அவன் சொல்றதும் சரிதானம்மா. தம்பிகிட்ட சொன்னா எல்லாம் தம்பியே பார்த்துக்கும். பாவம் எத்தனை தான் தம்பிகிட்டயே கேட்கறது. ரொம்ப தான் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறீங்கண்ணா வெண்ணிலா கிண்டலாக கூறிக்கொண்டாலும் அவர் பேசியதில் இருந்தே பகலவன் மீது அவருக்கு இருந்த அன்பும் மரியாதையும் நன்றாகவே அவளுக்கு புரிந்தது. இவன் நல்லவனா கெட்டவனா என்றே புரிய மாட்டேங்குதே என மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டே எழுந்தவள் தட்டை அலம்பிவிட்டு, கொஞ்சம் இருங்கண்ணா என்று விட்டு எங்கோ சென்றாள்.
தன் பையில் இருந்து பணம் எடுத்து வந்தவள், இதை வச்சுக்கோங்கண்ணா, என்கிட்ட 3000 தான் இருக்கு, ஏதோ கொஞ்சமாவது உதவும் இல்லையா என்று கூறிக்கொண்டே கொடுக்க, ஐயோ இதெல்லாம் வேண்டாமா என்றார் அவர் வேகமாக. ஏன்னா நான் கொடுக்க கூடாதா? இப்போதைக்கு இந்த பணம் எனக்கு எதுக்கும் தேவைப்படாது, உங்களுக்காவது பிரயோஜனமா இருக்கட்டுமே. என் மேல உண்மையாவே அன்பிருந்தா வாங்கிக்கோங்கண்ணா அழுத்தமாக கூறியவளிடம் மறுக்கவும் தோன்றாமல் அவளை சங்கடமாக பார்த்தார் பார்த்தி. ஆ, வாங்கிக்கோங்களேன். இவளை விட உங்களுக்கு நான் அந்நியமா போயிட்டேன் இல்லையா? திடீரென ஒலித்த பகலவன் குரலில் இருவருமே திடுக்கிட்டு திரும்பினர். தம்பி மன்னிச்சிருப்பா, நான் எதுவும் கேட்கலப்பா. பகலவனை பார்த்ததுமே அவன் ஏதாவது தவறாக எடுத்துக்கொள்வானோ என பார்த்தி பெரிதாக பதறி கூற, தெரியும்னா டென்ஷன் ஆகாதீங்க என்றான் பகலவன் லேசாக புன்னகைத்து. ஒழுங்கா தேவைப்படும் பணத்தை செழியன் அண்ணாகிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க. அவன் சொந்த காலில் நிற்க ஆசைப்பட்டதை தடுக்க வேண்டாம்னு தான் நான் பேசாம இருந்தேன். அதுக்காக படிக்காம வேலை செய்யறதா? அவன் ஏதாவது சொன்னா எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க, நான் பேசிக்கிறேன் என பகலவன் முடித்துவிட, அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சரி தம்பி என்று விட்டு அவர் சென்று விட்டார். பகலவன் பேசியதில் இருந்தே அவன் முன்பே வந்து விட்டான் என்று தெரிந்தது. ஒட்டு கேட்டீங்களா என வெண்ணிலா கேட்க, நீங்க ரகசியம் பேசுனீங்களா என்ன என்றான் அவன் புன்னகை மாறாமல். வழக்கமாக முகத்தில் இருக்கும் கடுப்பு வெறுமை எதுவுமே இல்லாமல் அழகாய் உதட்டில் உறைந்திருந்த சிறு புன்னகையுடன் நின்றிருந்தவனை பார்த்தவளுக்கு என்னவோ செய்தது. பேச்சே வராமல் அவள் அமைதியாக நின்றுவிட, ஒரு வழியாக 2 நாளாக நடத்தி கொண்டிருந்த தூங்கும் விரதம் போராட்டத்தை முடித்து விட்டாயா என கேட்டுக்கொண்டே அமர்ந்தான் பகலவன். மாத்திரைக்கு தானாக தூக்கம் வந்துவிட்டது, நான் என்ன செய்ய? அவன் கிண்டல் செய்ததில் அவளிடமும் கோபமாகத்தான் பதில் வந்தது. அவனோ அதற்கும் சிரித்து கொண்டான். இப்ப ஹெல்த் ஓகேவா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இந்த முறை சீரியஸாக அவன் கேட்க, அவளும் ஓகே என்றாள் மெதுவாக. அப்புறம் எத்தனை மணி நேரம் நின்னுட்டே இருக்க போற? மரியாதை மனசில் இருந்தா போதும்மா நக்கலாக அவன் கூறியதில் வேகமாக சோஃபாவில் அமர்ந்தாள் வெண்ணிலா. மரியாதை இல்லை என்று நிரூபிக்கிறாயா? தொடர்ந்து அவன் வம்பிழுத்ததில் அவளால் தான் பதில் சொல்ல முடியாமல் போனது. இன்று இவனுக்கு என்ன ஆனது? என்னவோ போல் பேசுகிறானே என யோசித்து கொண்டே அவள் அவனை பார்க்க, அவனோ அப்போதும் மாயக்கண்ணனாய் சிரித்து அவளை ஒரு வழி செய்தான். ஒரு சின்ன வாக் போவோம், வருகிறாயா மூன் பேபி என கேட்டுக்கொண்டே அவள் எழுந்து கொள்ள, என் பெயர் வெண்ணிலா என்றாள் அவள் இருந்த இடத்தில் இருந்து நகராமல். நானும் அதைத்தானே கூப்பிட்டேன் மூன் என்றவன் முகத்தில் அப்பட்டமாக குறும்பு தெரிந்தது. போச்சு, இவனுக்கு என்னவோ ஆகிப்போச்சு என வேகமாக அவள் மனம் கத்த, வா நடந்து கொண்டே யோசிப்பாயாம் என அவள் நினைவை இடைமறித்தான் பகலவன். ஒருவாறு அவன் அழைப்பதே அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. உடனடியாக அவனுடன் போகத் தோன்றாமல் அடுத்து ஏதேனும் செய்து விடுவானோ என்ற பயம்தான் அவளுக்கு முதலில் தோன்றியது. அ அ இல்ல, நான் வரல மெதுவாக அவள் கூற, ஒரு நொடி அழுத்தமாக அவளை பார்த்தவனுக்கு அவள் பயம் புரிந்து விட்டது. வரமாட்டேன் என்று சொன்னால் எப்படிமா? என் நாய்களை வைத்து உன்னை துரத்த விடலாம் என்ற என் திட்டம் என்ன ஆவது? குரலில் எதுவும் காண்பித்துக் கொள்ளாமல் அவன் பேசியதில் உண்மையான பயத்துடன் அவனை பார்த்தாள் வெண்ணிலா. கடவுளே, நிஜமாகவே செய்து விடுவானோ என்ற பயத்துடன் அவள் அவனை பார்க்க, அதற்கு மேல் அவளை படுத்த விரும்பாதவன், அநியாயத்துக்கு யோசிக்க கூடாது மூன் பேபி. உனக்கு இனி நான் வில்லன் இல்லை, பயப்படாமல் வா, சும்மா கொஞ்சம் நடந்துவிட்டு வருவோம், உனக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என மென்மையாக கூறியதில் அந்த குரல் அவளுக்குள் ஒருவித நம்பிக்கையை ஏற்படுத்த அமைதியாக எழுந்தாள் வெண்ணிலா. அவளை பின்பக்கம் தனியாக இருந்த படி வழியாக கீழே தோட்டத்திற்கு அழைத்து வந்தான் பகலவன். நாய்கள் இருக்குமோ என்ற சிறு பயத்துடனே வந்தவள் கடைசி படியில் நின்று அந்த தோட்டம் முழுவதும் ஒரு முறை ஆராய்ந்தாள். அவன் பார்ப்பதை கவனித்த பகலவன், எதுவும் இல்லை பேபி, பயப்படாமல் வா, 2 பேரும் முன்னால் இருக்காங்க என்றான். அவளும் அதற்குள் நன்றாக ஆராய்ந்து விட்டதால் தைரியமாக நடந்தாள். இதை போட்டுக்கோ, பாட்டு கேட்பா இல்லையா என்று கேட்டுக்கொண்டே அவன் ஹெட் செட்டை நீட்ட, அவளோ அதை வாங்காமல், வேண்டா நீங்க மட்டும் கேளுங்க என்றாள். இதற்கு ஏன் இவளுக்கு இத்தனை சங்கடம் என முதலில் குழம்பி போனவனுக்கு மெதுவாகத்தான் அவர்கள் இருவருக்கும் இடையில் அவள் விட்டிருந்த இடைவெளி உரைத்தது. ஹெட்செட் போட்டு கொண்டாள். அவனை நெருங்கி நடக்க வேண்டுமே, அதற்காகத்தான் மறுக்கிறாள் என்று புரிந்துவிட அவனும் அவளை வற்புறுத்தவில்லை.
தானும் அப்போதைக்கு காதில் இருந்து ஹெட்செட்டை எடுத்து விட்டவன் அவள் நடைக்கு ஈடு கொடுத்து மெதுவாகவே நடந்தான். நான் ஒன்று கேட்டால் உண்மையை சொல்வாயா மூன் பேபி? அவன் கேள்வியில் அவனை திரும்பி பார்த்தவள், இன்று உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்னவோ போல பேசுறீங்க பேபி என்றெல்லாம்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு பதில் கூறாமல் அவள் தன் சங்கடத்தை தான் முதலில் கூறினாள். இப்போதுதான் தெளிவானேன் என்று வைத்துக் கொள்ளேன். இனி உனக்கு நான் நல்லவன்தான். இப்போதைக்கு அது மட்டும் போதும். இப்போ நான் கேட்கலாமா? அவன் கூறியதில் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லைதான். ஆனால் எதுவும் மறுக்கவும் தோன்றவில்லை. ம் என்று மட்டும் அவள் முனக, அவனுக்கும் அதுவே போதுமானதாக இருந்தது. நீ அந்த மனோகரை மனதார விரும்புகிறாயா பேபி? ஐ மீன் ரொம்ப லவ் பண்றியா? அவன் இல்லை என்றால் வாழவே முடியாது அந்த அளவு. இப்போது எதற்கு இதெல்லாம் கேட்கிறான் என சிறு பயத்துடன் அவனை பார்த்தாள் வெண்ணிலா. ப்ளீஸ் பதில் மட்டும் சொல்லேன், உண்மை மட்டும். அவனை ஏதாவது செய்து விடுவேனோ என்று பயந்து எந்த பொய்யும் சொல்லாதே. அவனை எப்போதில் இருந்து விரும்புகிறாய்? எத்தனை தூரம் விரும்புகிறாய்? மீண்டும் அதே கேள்வியுடன் தான் அவன் நிறுத்தினான். அவளுக்கு ஏனோ மனோகரை விரும்புகிறேன் என்று சொல்லவே வாய் வரவில்லை. உண்மையான நேசம் இல்லாமல் அதை காதல் என்று சொல்ல முடியவில்லை போல். அவன் பெண் கேட்டது மறுக்க காரணம் இல்லாமல் அவள் ஒத்துக்கொண்டது என நடந்ததை அப்படியே கூறிவிட்டாள் வெண்ணிலா. அவள் சொல்ல சொல்ல ஏதோ இனிமையான பாடல் கேட்டது போல் அவன் முகம் அத்தனை இளகிப் போனது. தேங்க் காட் என அவன் முணுமுணுக்க அது சரியாக காதில் விழாமல் என்ன என்றாள் வெண்ணிலா. அவள் கேட்டதில் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டவன், ஒண்ணுமில்ல உட்காரலாம் வா என கூறிக்கொண்டே அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தான். அவளும் அவனுக்கு சற்று இடைவெளி விட்டு அமர்ந்து கொள்ள தன் போனில் சத்தமாகவே பாட்டை போட்டு விட்டான் பகலவன். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்ப்பிறை. நிலவு தூங்கும் நேரம். நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே, வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே. நான் உனை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம். நான் இனி நீ, நீ இனி நான், வாழ்வோம் வா கண்ணே. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை. சுற்றி ஆள் அரவமற்ற தனிமை, இனிமையாக வீசிக்கொண்டிருந்த தென்றல் காற்று, இளையராஜா பாடல். இதைவிட அழகான சூழல் அமையுமா? கண்களை மூடி எப்போதும் போல் அந்த சூழலை ரசித்து கொண்டே பகலவன் அமர்ந்துவிட வெண்ணிலாவும் மனம் முழுவதும் அந்த நொடி லேசானது போல் தான் உணர்ந்தாள். பாடலில் நயித்திருந்தவள் தற்செயலாக பகலவனை திரும்பி பார்க்க அவன் முகத்தை பார்த்தவளால் அதில் இருந்த கண்களையே அகற்ற முடியாமல் போய்விட்டது. இனம் புரியாத ஏதோ உணர்வு அவனை பார்க்க பார்க்க தனக்குள் எழுவதை அவளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. திருமணம் என்று பேசி வைத்திருந்த மனோகரை கூட அவள் ரசித்து பார்த்ததில்லையே. இந்த வில்லனிடம் அப்படி என்ன இருக்கிறது? மாறுபாட்டின் மொத்த உருவமாக அவன் இருந்ததே அவளை ஈர்த்ததா? இல்லை மாறுபாடுகள் இணையும் கோட்டை கண்டுபிடிக்கும் ஆர்வம் அவளை ஈர்க்கிறதா? ஏதோ ஒன்று அவளை கட்டி போடுவது என்னவோ உண்மைதான். பாடல் முடிந்ததும் பகலவன் கண்களை திறக்க வேகமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் வெண்ணிலா. ஆனால் கடைசி நொடியில் அவன் அவளை கவனித்து விட்டான். ஏதாவது கேட்பதானால் கேட்டுவிடு பேபி என அவன் மென்மையாக கூற அவளால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. உங்களை எந்த வகையில் சேர்ப்பது என்றே புரியவில்லை பகலவன். ஒரு பக்கம் கொலை பண்றீங்க, பணம் திருப்பி வாங்க என படுத்துறீங்க, இன்னொரு பக்கம் அத்தனை ரசனை அத்தனை மென்மை. இதுல எது நீங்க? மனதில் இருந்ததை அவள் மறைக்காமல் கேட்டுவிட மெலிதாக சிரித்து கொண்டவன், இரண்டுமே நான் தான் பேபி. கெட்டவர்களுக்கு பகலவன், நல்லவர்களுக்கு வர்மன், அவ்வளவுதான். உனக்கு இனி கட்டாயம் பகலவன் இல்லை, வர்மன் மட்டும்தான் என்றான் அழுத்தமாக. கெட்டவர்களை தண்டிக்கத்தான் சட்டம் இருக்கு பகலவன், நீங்களே கையில் எடுத்துக்கொண்டால் எப்படி? சிறு கோபத்துடன் அவள் கேட்க, வக்கீலம்மா நீங்க வாதாடி சரியான தண்டனை வாங்கி கொடுத்து விட்டால் நான் ஏன் சட்டத்தை கையில் எடுக்கப் போகிறேன் என்றான் அவன் புன்னகை மாறாமல். கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம் உறுதியாக அவள் கூற
ஆமா, கிழிச்சிங்க என்றான் அவன் ஒருவித கடுப்புடன். அவன் பதிலில் தேவையில்லாமல் அவனை கோபப்படுத்தி விட்டோமோ என்ற பயத்துடன் அவள் அவனை பார்க்க, அவனோ நொடியில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். சில விஷயங்களுக்கு என் பாணிதான் சரிப்பட்டு வரும் பேபி, விடு. இப்போது இருக்கும் நல்ல மனநிலையை கெடுத்துக்க வேண்டாம். போகலாம் வா. பேசிக்கொண்டே அவன் எழுந்துவிட, அவன் கூற்றில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் அவனிடம் வாக்குவாதம் செய்ய விரும்பாமல் அவளும் எழுந்து விட்டாள். அடுத்த நாள் காலை வெண்ணிலா காலை உணவை முடித்த போதே பகலவன் அவளை தேடி வந்து விட்டான். அவள் போனை அவளிடம் கொடுத்தவன், வீட்டுக்கு பேசுகிறாயா என்று கேட்க, அவளுக்கும் அன்னை தங்கையுடன் பேச வேண்டும் போல் இருந்ததால் அமைதியாக போனை வாங்கி கொண்டாள். இருவரிடமும் நலம் விசாரித்து கொண்டவள் மனோகர் பற்றிய பேச்சையும் சமாளித்து விட்டே வைத்தாள். போனை மீண்டும் அவனிடம் கொடுத்த போது எப்படியும் பகலவனே மனோகர் பற்றி கேட்பான் என்றுதான் அவள் நினைத்தாள். ஆனால் அவனோ அதை பற்றி ஒன்றுமே கேட்காமல் போனை மட்டும் வாங்கி கொண்டான். இந்த ரூமிலேயே அடைந்து கிடப்பதும் போர் அடிக்கவில்லையா பேபி என பகலவன் கேட்க, ஜாலியாகவா இருக்கும் என்றாள் அவள் கடுப்புடன். அதில் மெலிதாக சிரித்து கொண்டவன், வெளியே வா, பார்த்தி அண்ணாவுடன் ரொம்பவும் பழகிவிட்டாய் போலையே. அவருடன் ஏதாவது பேசிக்கொண்டிரு. இந்த டிவிக்கு கூட கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஏதாவது பார்ப்பதானால் பாரு. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கேன். ஏதாவது படம் பாரு. உனக்கு என்ன பிடிக்கும் பேபி? அவன் பாட்டுக்கு அடக்கி கொண்டே போக, நீங்க என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா என்றாள் வெண்ணிலா ஒரு பக்கம் தலை சாய்த்து கிண்டலாக. நல்லாவே இருக்கே, ஆனா இனி நீ இங்கு விருந்தாளி போல்தான் தெளிவாக அவன் கூற, ஏன் இந்த திடீர் மாற்றம் பகலவன்? எனக்கு நிஜமாகவே புரியவில்லை. நான் தேவையில்லை என்றால் என்னை விட்டுவிடலாமே. முந்தைய நாளில் இருந்து மனதில் ஒரே அடியாக உறுத்தி கொண்டிருந்த விடை தெரியாத கேள்வியை அவள் கேட்க, அது எப்படிமா? நான் சொன்னதை நீ செய்யவே இல்லையே என்றான் அவன் அசால்ட்டாக. இப்போது அவள்தான் திகைத்து விழிக்க வேண்டி இருந்தது. எனக்கு சத்தியமா புரியல பகலவன். சற்று சத்தமாகவே அவள் கூற, வர்மன் என திருத்தினான் அவன். இதுவா இப்போது முக்கியம் என்பது போல் அவள் பார்த்ததையெல்லாம் அவன் கண்டுகொள்ளவே இல்லை. நீ இந்த வீட்டை விட்டு மட்டும்தான் என் அனுமதி இல்லாமல் வெளியே போக முடியாது பேபி. மற்றபடி இந்த வீட்டிற்குள் நீ சுதந்திரமாக இருக்கலாம். ஆமா ஆமா இருப்பாங்க. யார் யாரோ சுத்தறாங்க. ஒரு லேடிஸ் கூட கண்ணுல காணோம். சத்தமாகவே முணுமுணுத்தாள் வெண்ணிலா. இங்க யாரும் உன்னிடம் வந்து பேச மாட்டாங்க பேபி. நான் இல்லாத நேரம் பார்த்தி அண்ணா வேலையாட்கள் தவிர அதிகம் யாரும் இருக்கவும் மாட்டாங்க. சோ தைரியமாயிரு என்றவன் அந்த அறையில் இருந்த டிவிக்கான ரிமோட்டும் அவளிடம் கொடுத்தான். இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே இருக்க முடியும் வர்மன்? தன்னை அறியாமல் அவள் வர்மன் என்று அழைத்துவிட அதில் உல்லாசமாக சிரித்து கொண்டவன், கொஞ்ச நாட்களுக்குத்தான் என்று கண்ணடித்து விட்டு சென்று விட்டான். இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே இருக்க முடியும் வர்மன்? தன்னை அறியாமல் அவள் வர்மன் என்று அழைத்துவிட அதில் உல்லாசமாக சிரித்து கொண்டவன், கொஞ்ச நாட்களுக்குத்தான் என்று கண்ணடித்து விட்டு சென்று விட்டான். இவர் என்னதான் சொல்ல வருகிறார் என எத்தனை யோசித்தும் வெண்ணிலாவுக்குத்தான் ஒன்றும் புரியவில்லை. எப்படியும் அவனால் தனக்கு எந்த ஆபத்தும் நேராது என்ற முழு நம்பிக்கை தன்னை அறியாமல் அவளுக்கு ஏற்பட்டுவிட மற்றதை பொறுமையாக யோசிப்போம் என முடிவெடுத்து கொண்டவள் அவன் சொன்னது போலவே டிவியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். மதியம் பார்த்தி மேலே வந்தபோது, கீழே சாப்பிட வரையாமா? நானும் நீயும் சேர்ந்தே சாப்பிடலாம், வேற யாரும் இல்லை என்று அழைக்க, பகலவன் வேலைதான் என்று புரிந்தாலும் மறுக்காமல் அவருடன் சென்றாள் வெண்ணிலா. இரவோ பகலவனே வந்து அவளை அழைத்து சென்றான். அப்போதுதான் செழியனை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். இவர் செழியன், என் உடன்பிறவா அண்ணா. எனக்கு எல்லாமே இவர்தான் பேபி என அவன் நெகிழ்வுடன் கூற, அவள் மெலிதாக சிரித்து கொண்டாள் என்றால் செழியன்தான் பகலவனை ஒரு மாதிரி பார்த்தான். அவன் அழைப்பும் அவன் குரலில் இருந்த மென்மையும் ஏதோ உணர்ந்த விஷயத்தை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தான் செழியன். உணவை முடித்து கொண்டு வெண்ணிலா மேலே சென்றதும் தன் குழப்பத்தை செழியன் நேரடியாகவே பகலவனிடம் கேட்டும் விட்டான். என்ன நடக்குது பகலவா இங்க என அவன் கேட்க, மெலிதாக தலை கோதி சிரித்து கொண்டவன் தன் மனதை மறைக்காமல் கூறியும் விட்டான். அவன் கூறிய நொடி பெரும் மகிழ்ச்சியுடன் அவனை அணைத்து கொண்டான் செழியன். ரொம்ப சந்தோஷம் பகலவா என மலர்ந்த புன்னகையுடன் கூறிய செழியனுக்கு உண்மையாகவே பெரும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது.
இரவு படுக்க போகும் முன் அன்றும் வெண்ணிலவை தன்னுடன் வாக்கிங் அழைத்து சென்றான் பகலவன். தெளிவாக மனோகர் பற்றிய பேச்சை தவிர்த்து விட்டவன் அவள் பிறப்பு படிப்பு என பொதுவான விஷயங்கள் பேசிவிட்டு சிறிது நேரம் பாட்டும் கேட்டுவிட்டே தூங்க சென்றான். அனைத்து மனக்குழப்பங்களையும் தாண்டி அந்த இரவு நேர நடை மட்டும் என்னவோ வெண்ணிலாவுக்கு மிகவும் பிடித்து போனது. தொடர்ந்து வந்த நாட்களிலும் அந்த இரவு நேர நடை மட்டும் இருவருக்குமே வாடிக்கையாகி போனது. ஒரு முறை அதே போல் நடந்து கொண்டிருந்த போது பகலவனிடம் அவன் குடும்பம் பற்றி வெண்ணிலா கேட்டாள். உங்கள் அம்மா அப்பா எல்லாம் எங்கே பகலவன்? உடன் பிறந்தவர்களும் யாரும் இல்லையா? சற்றே சங்கடமாக இருந்தாலும் இப்போதெல்லாம் தன்னிடம் மென்மையாக மட்டுமே பேசும் அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில்தான் அவள் கேட்டாள். அவள் கேள்வியில் அவளை ஒரு முறை வெறுமையாக பார்த்துவிட்டு அவன் பெஞ்சில் அமர்ந்துவிட அவளும் அவன் அருகில் அமர்ந்தாள். எனக்கென்று யாரும் இல்லை பேபி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இதே ஏரியாவே தான். சாதா குடும்பம்தான். எனக்கு ஒரு 5 வயது இருக்கும்போது ஒரு முறை வந்த வெள்ளத்தில் எல்லாம் அடித்து கொண்டு போய்விட்டது. அதில் அம்மா அப்பா சொந்தம் எல்லாரும் போயிட்டாங்க. கண்களை ஒரு முறை அழுந்த மூடி திறந்தவன் இருள் வானை வெறித்து கொண்டே தொடர்ந்து பேசினான். என்னை போல்தான் செழியன் அண்ணா. அன்று ஆசிரமத்தில் பார்த்தாயே மாதங்கி, இருவரும் எல்லோருமே குடும்பத்தை இழந்து விட்டோம். நாங்க 3 பேரும் சின்ன வயதில் இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஏதோ கிடைத்த வேலையை செய்து கொண்டிருந்தோம். இந்த ஊர் மக்கள் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தினமும் யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க. யார் வீட்டு வாசலிலாவது தூங்குவோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் நாங்க பொதுவான குழந்தைகள் போல. எங்களால் முடிந்த உதவியை எல்லோருக்கும் செய்து கொடுப்போம். இப்படியே போய்க்கொண்டு இருந்த போதுதான் தங்கவேல் அப்பா எங்களை தத்தெடுத்து கொண்டார். நம் கட்சியின் முன்னாள் தலைவர். இந்த சொத்தெல்லாம் அவருடையதுதான். நேர்மையான அரசியல்வாதியான அவருக்கு குழந்தைகள் என்றால் ரொம்ப இஷ்டம். எங்கள் 3 பேரையும் அவர்தான் வளர்ந்து படிக்க வைத்தார். அவர் கல்யாணமே செய்து கொள்ளவில்லை. என்னிடம் மட்டும் ஏனோ அவருக்கு தனி பாசம். அவர் சொத்தையெல்லாம் என் பெயரில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இது நாங்களே சுத்தமா எதிர்பார்க்காததுதான். செழியன் அண்ணாதான் எதையும் வீண் பண்ண வேண்டாம், அவருடன் எதுவும் அழிந்ததாக இருக்க வேண்டாம் என்று என்னை வற்புறுத்தி அனைத்தையும் உபயோகிக்க சொன்னார். எதுவும் வீணாக போக வேண்டாமே என்று நான் தொழில் தொடங்க அது இன்று இத்தனை தூரம் வளர்ந்து நிற்கிறது. அவருடனே வளர்ந்ததாலோ என்னவோ அரசியலும் எனக்கு பழகி போச்சு. மறைக்க ஒன்றுமே இல்லை என்பது போல் தன் வாழ்க்கை வரலாற்றையே கூறி முடித்தான் பகலவன். பகலவவர்மன் என்னும் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவாகும் முன் அவன் எத்தனை பாதைகளை கடந்து வந்திருக்கிறான் என நினைத்தவளுக்கு பெரும் பிரமிப்பாகத்தான் இருந்தது. இளமை காலம் முழுவதும் இப்படி ஒரு சூழலிலேயே வாழ்ந்து விட்டதால்தான் அவன் இத்தனை முரடனாக இருக்கிறான் போல் என நினைத்து கொண்டாள் வெண்ணிலா. அதே நேரம் அவனுள் இருக்கும் ரசிப்பு தன்மையும் புரிய அதுதான் அவனிடம் மென்மையையும் விட்டு வைத்திருக்கிறது என்றும் அவளுக்கு புரிந்தது. சாரிவர்மன் என மெதுவாக அவள் கூற அதுவரை ஏதோ நினைவில் மேலே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவன் அவள் குரலில்தான் அவள் புறம் திரும்பினான். ஹேய், தட்ஸ் ஓகே பேபி. முடிந்து போனதை நினைத்து நான் வருத்தப்படுவதில்லை. கடவுள் எனக்கு நிறையவே கொடுத்திருக்கார் என அவன் மெலிதாக புன்னகைத்ததில் அவள் மனமும் நிம்மதி அடைந்தது. பெற்றோர் இல்லாத வேதனை அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்ததுதான். ஆனால் அதை விழுங்கிக் கொள்ளவும் கற்று வைத்திருந்தான். மறுநாள் மாலை பகலவன் வெண்ணிலாவை தேடி வந்தபோது அவள் சமையல் அறையில் பார்த்தியுடன் பேசிக்கொண்டே அவருக்கு உதவி கொண்டிருந்தாள். பேபி மேலவா என்று விட்டு அவன் வேகமாக சென்றுவிட அவளும் பார்த்தியிடம் ஒரு தலையசைப்புடன் அவனை தொடர்ந்தாள். சில நாட்களாக இதெல்லாம் அனைவருக்கும் பழகிவிட்டிருந்தது. வெண்ணிலாவை பகலவன் கடத்தித்தான் வந்தான் என்பதை வெண்ணிலா உட்பட அனைவருமே மறந்துதான் விட்டனர். ஏதோ அவள் இந்த வீட்டுக்கு வந்த முக்கிய விருந்தாளி போல்தான் நடத்தப்பட்டாள். அவள் மனதிலும் அதே போல் பதிய தொடங்கி இருந்ததுதான் ஆச்சரியமான விஷயம். மேல் தளம் வரை வந்ததும் நின்று அவள் புறம் திரும்பினான் பகலவன். பேபி, என்னுடன் வெளியே வருகிறாயா என பகலவன் கேட்க ஒரு நொடி தன் காதில் சரியாகத்தான் விழுந்ததா என அவளுக்கே சந்தேகம் வந்துவிட்டது. ஆ, என்ன கேட்டீங்க என அவள் மீண்டும் கேட்டு வைக்க, வெளியே வருகிறாயா என்று கேட்டேன் பேபி என்றான் அவன் மீண்டும் நிதானமாக. என்ன விட்டுற போறீங்களா? இதை கேட்கும்போது நியாயப்படி பார்த்தால் அவள் சந்தோஷம்தான் பட்டிருக்க வேண்டும். ஆனால் மனம் பதறி அல்லவா தொலைத்தது. நோ வே பேபி என பட்டென அவன் கூறிய விடையில் ஆஸ்வாசம் அடைந்த மனதை கடினப்பட்டு காரி துப்பி அடக்கி வைத்தவள்
அப்புறம் என்றாள் கேள்வியாக. மாதங்கி காப்பகத்திற்கு போகப் போகிறேன். அதான் நீயும் வரையா? நான் இடையில் எங்காவது ஓடிப் போய்விட்டால் என்ன செய்வீங்களாம்? குறும்புடன் அவள் கேட்டதில் அசால்ட்டாக சிரித்தவன், அதெல்லாம் என்னை மீறி உன்னால் அசையக்கூட முடியாது என்றான் அழுத்தமாக. சரியான வில்லன் என வெண்ணிலா முணுமுணுக்க, அப்கோர்ஸ், ஆனா உனக்கில்ல. கிளம்பு போவோம் என்று விட்டு அவன் சென்றுவிட, அதென்னவோ உண்மைதான் என நினைத்து கொண்டே அவளும் கிளம்பினாள். செழியன், பகலவன், வெண்ணிலா மூவரும் தான் காரில் கிளம்பினர். செழியன் வண்டியோட்ட அவன் அருகில் பகலவனும் பின்னால் வெண்ணிலாவும் அமர்ந்திருந்தனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.